ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்களை யாவரும் இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே வாழ்த்துகிறேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் ஒரு நாளும் உங்களை கைவிடுவதில் தேவனுக்கு எண்ணமே கிடையாது. எல்லா நாளும் உங்களை கரம் பிடிச்சு உங்களை நடத்தி உங்களை மகிமைப்படுத்த வேண்டும் என்று தான் கர்த்தர் விரும்புகிறாரு. ஆமென். எப்பொழுதும் கேட்கிற உதவியின்படி இந்த லிங்கை காப்பி பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு அனுப்புங்க. நீங்க பெறுகிற இந்த ஆசீர்வாதம் அவங்களும் பெறணும். ஓகே தானே? அப்ப கண்டிப்பா என்ன பண்ணுங்க, இந்த லிங்கை ஷேர் பண்ணுங்க. நிச்சயமா அதுக்கு ஒரு பிளெஸிங் உண்டாகும். Now let's go to the word of God. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்ய போற காரியம் என்னன்னா, பிசாசு விதைத்த சில விதைகளை கர்த்தர் உடைக்க போகிறார். இந்த களை பிடுங்குவாங்கன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பிசாசு விதைத்த சில விதைகளை, களைகளை கர்த்தர் பிடுங்கி எடுக்க போகிறார். உங்க வாழ்க்கையில ஒருவேளை மனிதர்களுடைய தீய வார்த்தைகளா இருக்கலாம், தீய கண்களா இருக்கலாம், கடனா இருக்கலாம், வியாதியா இருக்கலாம், பிசாசு எதெல்லாம் தீமை என்று உங்க வாழ்க்கையில விதைத்திருக்கிறானோ கர்த்தர் அவைகளை பிடுங்கி போட போகிறார். ஆமென். என்னோட கூட சேர்ந்து சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே, இயேசுவின் நாமத்தினாலே எல்லா பிசாசுனால விதைக்கப்பட்ட களைகளை கர்த்தாவே நீங்க பிடுங்கி போடுங்கப்பா. நீங்க பிடுங்கி போடுங்கப்பா. வாசிக்கிற உங்களுக்காக மத்தேயு 13ஆம் அதிகாரம் 25வது வசனம். மனுஷர் நித்திரை பண்ணுகையில் அவனுடைய சத்ரு வந்து கோதுமைக்குள் களைகளை விதைத்து விட்டு போனான். நல்ல மனுஷன் நித்திரை எப்ப வரும்னா, ஒரு இளைப்பாறுதல் எப்ப வரும்னா, ஒரு ரெஸ்ட் டைம்ல தான் வரும். நீங்க கூட ஓகே நம்ம இன்னைக்கு ரெஸ்ட் எடுத்துக்கலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு சில நேரத்துல, நீங்க ஜெபிக்க மறந்த நேரத்துல, வேத வாசிக்காம விட்ட நேரத்துல, உபவாசிக்காம நிறுத்தின நேரத்துல சில களைகளை பிசாசு விதைத்திருக்கலாம். கர்த்தர் சொல்றாரு, இன்னைக்கு அந்த களைகளை என்ன செய்ய போறாரு. வாசிக்கிறேன் 26வது வசனம். பயிரானது வளர்ந்து கதிர்விட்ட போது களைகளும் காணப்பட்டது. இதுதாங்க வெரி டேஞ்சரஸ். பிசாசுனால விதைக்கப்பட்ட விதைகள் எப்போ அது களைன்னு தெரியும்னா, ஒரு கட்டம் வளர்ந்து அறுவடைக்கு நிற்கும் போதுதான் களையும் சேர்ந்து வளர்ந்திருக்குன்றத அப்பதான் தெரியும். ஒருவேளை உங்க வாழ்க்கையில நீங்க வளர்ந்து கொண்டு வந்து அந்த அறுவடை நேரத்துல சில களைகள் உங்க வாழ்க்கையில் அப்படியே வளர்ந்திருக்குதுன்னா, கர்த்தர் இன்னைக்கு அதை வெட்டி எடுக்க போகிறாரு. நெக் ஆஃப் த மூமெண்ட் என்று சொல்லுவாங்க. கடைசி நேரத்துல எல்லாம் போச்சேன்னு சொல்லுவீங்க இல்லையா, அதுதாங்க பிசாசுடைய களை செய்கிற வேலை. கர்த்தர் அவைகளை இன்னைக்கு எடுத்து போட போகிறார். கர்த்தருடைய கரம் அதை எடுத்து போட போகிறது. சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினாலே. அப்பா, உம்முடைய கரம் எங்க வாழ்க்கையில, எங்க பொருளாதாரத்துல, எங்க பிள்ளைகள் வாழ்க்கையில வளர்ந்திருக்கிற களைகளை எடுத்து போடுவதாக. ஆமாங்க, கர்த்தருடைய கரம் மாத்திரம்தான் அதை செய்ய முடியும். 27வது வசனத்தை வாசிக்கிறேன். வீட்டு எஜமானுடைய வேலைக்காரர் அவனிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதையை விதைத்தீர் அல்லவா. அப்ப ஆண்டவர் உங்க வாழ்க்கையில களைய போடல, கர்த்தர் நல்ல விதையை தான் விதைச்சிருக்கிறாரு. இன்ஃபேக்ட் விதை என்பது சீடுனா உங்க பிள்ளைங்க. அப்ப கர்த்தர் உங்க பிள்ளைகளை உருவாக்குனதே நல்ல விதைகளா தான் உருவாக்கி இருக்கிறாரு. ஆனா அந்த நல்ல விதைகள்ல பிசாசு சில தீய களைகளை விதைத்திருக்கிறான். அந்த களைகளை தான் கர்த்தர் இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு குடும்பத்தாருடைய வாழ்வில் இருந்து கர்த்தர் பிடுங்கி போட போகிறார். களைகளை கர்த்தர் எடுக்கிறத நான் பார்க்கிறேன். தேவ அபிஷேகத்தை உணர்கிறேன். ஏதோ ஒரு நன்மை கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு செய்ய போகிறார். ஆமென். இந்த களைகள் பாருங்களேன், திரும்ப வாசிக்கிறேன். வீட்டு எஜமானர் அவரிடத்தில் வந்து, ஆண்டவனே, நீர் உமது நிலத்தில் நல்ல விதை விதைத்தீர் அல்லவா. பின்னை அதில் களைகள் எப்படி உண்டானது என்றால், அதற்கு அவன், சத்துரு அதை செய்தான் என்றான். உங்க வாழ்க்கையில சத்துரு விதைத்த அனைத்து விதைகள் இன்னைக்கு பற்று போக போகிறது. இன்னைக்கு காய்ந்து போக போகிறது. நீங்க எப்படி நடக்கும் சிஸ்டர் என்று நீங்க கேட்கலாம். எப்படி நடக்கும் பாஸ்டர்? தேவ பிரசனம் களைகளை சுட்டெரிக்கும். தேவ வல்லமை களைகளை அக்கினியினால சுட்டெரிக்கும். சொல்லுங்க, இயேசுவின் நாமத்தினால தேவ அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவ அக்கினி இறங்குவதாக. இயேசுவின் நாமத்தினால தேவ அக்கினி இறங்குவதாக. முதல் தேவ கரம் அந்த களைகளை பிடுங்கி போடும். இரண்டாவது தேவ அக்கினி அந்த களைகளை சுட்டெரிக்கும். கர்த்தர் சொல்லவில்லையா, நாளானது வரும் பொழுது கர்த்தர் என்ன பண்ணுவாரா, அந்த பதரைகளை அக்கினியில சுட்டெரிப்பார். ஆமென். பதர்களை கர்த்தர் சுட்டெரிக்க போகிறார். இட்ஸ் யோர் டைம்.
டைம், இட்ஸ் யுவர் சீசன். இது உங்களுடைய காலம், இது உங்களுடைய நேரம். இத்தனை நாள் நீங்க செய்யாத ஒரு காரியம், இத்தனை நாள் நீங்க ஜெபிக்காத ஜெபங்கள், இத்தனை நாள் உபவாசிக்காத உபவாசத்தை இப்ப நீங்க செய்து கொண்டிருக்கிறீங்களா? என் அன்பு சகோதரனை சகோதரனை பார்த்து கொண்டிருக்கிற பிள்ளைகளே, கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் நியமித்த சீசனை ஆரம்பிச்சுட்டாரு. அவர் நியமித்த டைமிங்க கர்த்தர் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிச்சுட்டாரு. என்ன தெரியுமா அதற்கு அடையாளம்? இப்ப என்னோடு கூட இந்த ஃபெய்த் கிளினிக்ல நீங்க பர்சனலா இணைந்திருக்கிறீங்க. இதுதான் மிகப்பெரிய அடையாளம். சீசன் ஆரம்பித்து விட்டது. ஆமென் சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய காலங்கள் துவங்கி விட்டது. நல்ல காலங்கள் துவங்கி என்னுடைய நல்ல காலங்கள் துவங்கி விட்டது. My good days are started. என்னுடைய நல்ல காலங்கள் துவங்கி விட்டது. My good days are started. ஆமென். கர்த்தர் களைகளை இரண்டாவதாக தன்னுடைய வல்லமையினால் சுட்டெரிக்கிறார். வாசிக்கிறேன் சங்கீதம் 37ஆம் அதிகாரம் 35வது வசனம். இந்த களைய குறிச்ச ஒரு காரியத்தை இங்க தாவீது எழுதுறாரு பாருங்களேன். கொடிய பலவந்தனான ஒரு துன்மார்க்கனை கண்டேன். அவன் தனக்கு ஏற்ற நிலத்தில் முளைத்திருக்கிற பச்சை மரத்தை போல் தழைத்தவனாய் இருந்தான். இந்த அசுத்தாவியுடைய பெயர் என்னன்னா கொடிய பலவந்தன். ஆமென். வேதாகமத்துல ஏசப்பா பலவான் என்ற ஒரு அசுத்தாவிகளை சொல்றாரு, லேகியோன் என்று சில அசுத்தாவிகளை சொல்றாரு, பெயல்சபேல் என்று சில காரியங்கள் வருகிறது. ஆனா இந்த பலவான் யாருன்னா இவனுடைய பெயர். அதாவது உங்க வாழ்க்கையில நல்ல நிலத்துல நல்ல வாழ்க்கைக்குள்ள களைகளை விதைக்கிற இந்த அசுத்தாவியுடைய பெயர் என்னன்னா கொடிய பலவந்தன். அவன் நம்ம தோட்டம் தான், பச்சையா இருக்கிற தோட்டம். ஆனா நம்மளுக்கு பதிலா அவன் வளர்ந்துகிட்டு இருக்கிறான். இயேசுவின் நாமத்தினால உங்களுக்கு பதிலாக வேறு ஒருவர் உங்க நன்மையை திருடி கொண்டிருக்கிற அந்த கொடிய பலவந்தனாகிய அசுத்தாவிய கர்த்தர் இன்னைக்கு ஒன்றுமில்லாமல் பற்று போக பண்ண போகிறார். ஆமாங்க. நீங்க வளர்ந்திருக்கணும், நீங்க உயர்ந்திருக்கணும். இன்னைக்கு கணக்குப்படி பார்த்தா, தேவனுடைய காலத்தின் படி பார்த்தா, நீங்க வசனம் சொல்லுது போதகரா இருக்க வேண்டிய உங்களுக்கு குழந்தைகளை போல பால் குடிச்சிட்டு இருக்கிறீங்களே, அந்த மாதிரி நீங்க வளர்ந்திருக்கணும். ஆனா இன்னும் ஒன்றுமில்லாதவர்களா இருக்கிறீங்க. காரணம் என்ன தெரியுமாமா? உங்க நிலத்துல அவன் பச்சையா வளர்ந்துகிட்டு இருக்கிறான். நீங்க விடக்கூடாது. சொல்லுங்க. இயேசுவின் நாமத்தினால என்னுடைய நிலத்தை கெடுக்கிற, நான் பச்சையாய் மாறாதபடிக்கு, நான் கனி கொடுக்காதபடிக்கு, என் நிலத்தில் வளருகிற கொடிய பலவந்தர்களை இயேசுவின் நாமத்தினால உம்முடைய அக்கினி சுட்டெரிப்பதாக. ஆமென். இந்த அசுத்தாவி பேர் கொடிய பலவந்தர். இன்னைக்கு ஒரு டாஸ்க் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். என்னன்னா இந்த நாள் முழுதும் நீங்க இந்த கொடிய பலவந்தனை கர்ஸ் பண்ண போறீங்க, சபிக்க போகிறீங்க. இன்னைக்கு நீங்க வேலை செய்யும் போது, வண்டியில போகும்போது, சும்மா இருக்கும் போது வாய்களை திறந்து சொல்லிக்கிட்டே இருங்க, கொடிய பலவந்தன் ஆகிய என் நிலத்தை கெடுக்கிற களைகளை இயேசுவின் வல்லமை சுட்டெரிப்பதாக சொல்லிக்கிட்டே இருங்கம்மா. ஆமென். வாசிக்கிறோம் பாருங்க தொடர்ந்து 36வது வசனம். கர்த்தர் உங்களுக்காக சொல்லுகிறார், ஆனாலும் அவன் ஒளிந்து போவான். ஏன்னா களைகளை எங்க விதைச்சிட்டானா தப்பான இடத்துல விதைச்சிட்டான். அவனுக்கு பார்க்கும்போது அது நல்ல நிலம், ஆனா கர்த்தருடைய பார்வையில பார்க்கும்போது அது அவருடைய நிலம். அவருடைய நிலத்துல வந்து களைகளை விதைக்கும் பொழுது கர்த்தர் விடுவாரா? வேதம் சொல்லுகிறது, ஆனாலும் அவன் ஒளிந்து போவான். என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, ஆனாலும் அவன் ஒளிந்து போவான். அடுத்த லைன் வேதம் சொல்லுகிறது சங்கீதம் 37:36, பாருங்கள் அவன் இல்லை, அவனை தேடினாலும் அவன் காணப்படுவதில்லை. கர்த்தர் உங்க வாழ்க்கையில தன்னுடைய சீசனை ஆரம்பிச்சுட்டாரு. இனி நீ அவனை தேடியும் காணாதிருப்பாய். உன் மேல அவன் போட்ட இருளின் நிழல்களை கர்த்தர் இப்பொழுது விளக்குகிறார். தேவ பிரசனம் அவைகளை சுட்டெரிக்கிறது. ஆமென். தொடர்ந்து வாசிக்கிற பாருங்க 37வது வசனம். நீ உத்தமனை நோக்கி செம்மையானவனை பார்த்திரு, அந்த மனுஷனுடைய முடிவு சமாதானம். உங்க முடிவை கர்த்தர் சமாதானமாய் கொண்டு வருக போகிறார். இது வரைக்கும் எல்லாமே கன்ஃபியூஷன்ல இருந்திருக்கலாம், எல்லாமே வேதனையில இருந்திருக்கலாம். பாருங்க, இந்த ரெண்டு காரியம், தேவ பிரசன்னம், தேவ வல்லமை, இது ரெண்டும் உங்க வாழ்க்கையில களைகளை பிடுங்க போகிறது, களைகளை சுட்டெரிக்க போகிறது, களைகளை பற்று போக செய்ய போகிறது. இனி உங்க முடிவு சமாதானமா தான் இருக்கும். இதுவரைக்கும் ஒரு காரியம் ஆரம்பித்து அந்த காரியம் முடிவுல வரும் பொழுது அவைகள் தீமையாய் முடிந்திருக்கலாம்.
ஆனா என் பிரியமான குடும்பத்தாரே, இந்த ஃபெய்த் கிளினிக் மூலமாக கர்த்தர் உங்களோடு சொல்லுகிறார், இனி முடிவு சமாதானமாய் தான் இருக்கும். சமாதானத்தை குலைக்கிற கொடிய பலவந்தர்களை கர்த்தர் இன்னைக்கு பற்று போக பண்ண போகிறார். 3 முறை என்னோடு சேர்ந்து சொல்லுங்க, பற்று போவாயாக, பற்று போவாயாக, பற்று போவாயாக, பற்று போவாயாக. போவாயாக. கடைசியாக உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்லி நான் முடிக்கிறேன். 38வது வசனம், அக்கிரமக்காரர் ஏகமாய் அழிக்கப்படுவார்கள். களை விதைக்கும் பொழுது ஏகமா தான் வளரும். வளர்ந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதெல்லாம் களைன்னு. கர்த்தர் சொல்றாரு, 1-2 களை மாத்திரமல்ல, ஏகமாய் அழிக்கப்பட போகிறது, ஏகமாய் சங்கரிக்க போகிறாரு. கடைசியா சொல்றாரு, அறுப்புண்டு போவதே துன்மார்க்கரின் முடிவு. கர்த்தர் சில களைகளை இன்னைக்கு அறுக்க போகிறார். ஆமென். சொல்லுங்க, அறுத்து போடுங்கப்பா. ஆமாங்க, இது யாராலையும் செய்ய முடியாது. நம்ம அறுக்கணும்னு நினைச்சா கூட நல்ல விதைகள் நல்ல செடிகளோட அறுத்துருவோம். ஆனா அவருடைய கரம் இறங்கி வந்து களைகளை பிடுங்க ஆரம்பித்ததென்றால் கர்த்தர் களைகளை மாத்திரம் பிடுங்குவார். சொல்லுங்க, துன்மார்க்கன் இன்றோடு கூட அறுப்புண்டு போவார்களாக. ஆமென். கண்களை மூடி நாம செபிக்கலாம். ஆண்டவரே, யாராரு குடும்பத்துல யாரோடைய தொழில் வியாபாரங்களை பலவான் கிரியை செய்கிறானோ இப்பொழுதே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அந்த அசுத்த ஆவிகள் அறுப்புண்டு போவதாக. நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே கல்வாரி சிலுவையிலே அவன் தலையை நசுக்கிட்டீங்க. எங்களுக்கு நடுவில் இராதபடிக்கு, எங்களுக்கு எதிரணியா இருக்கிற வார்த்தைகள், சொற்கள், செயல்களை நடுவில் இராதபடிக்கு எடுத்து அதை சிலுவையின் மேல் வைத்த ஆணி அடித்துட்டீங்க. இயேசு நாமத்தை பலவான் ஆண்டவரே அழிக்கப்பட போகிறான், பலவான் அறுக்கப்பட போகிறான். ஏன்னா எங்களுக்காக யுத்தம் பண்ணுகிற கர்த்தர் இருக்கிறபடியா ஆண்டவர் நாங்க சோர்ந்து போக அவசியம் இல்ல. ஆண்டவரே, எங்க வாழ்க்கை இப்படியேதான் இருக்காது, என் வாழ்க்கை அவ்வளவுதான், இனி நான் முன்னேறவே முடியாதுன்னு பிசாசு சொல்லுகிற பொய்களை நாங்க நம்ப மறுக்கிறோம். ஏன்னா நிச்சயமாய் முடிவுண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது என்று எழுதியிருக்கிறபடியே எங்களுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற எல்லா அசுத்த ஆவிகளுக்கு ஒரு முடிவுண்டு. அவைகள் முடிந்து போகுது. இன்றைக்கு எங்கள் நன்மைகளுக்கு தொடக்க நாளாய் இருக்கிறதுக்காக சொல்லிக்கிறோம். ஒவ்வொருத்தரும் மேலையும் அந்த ஆண்டவரே நல்ல நாட்கள் ஆரம்பிக்கிற கிருபை இந்த நிமிஷம் இறங்கி வருவதாக. ரைட் நவ ஒரு யூ டர்ன் எடுக்கட்டும். அவங்க லைஃப் டோட்டல் யூ டர்ன் எடுக்க கத்த கிருபை தாங்க. ஆண்டவரே, பேட்ல இருந்து குட் ஒரு யூ டர்ன் எடுப்பதாக, பாவத்திலிருந்து நீதிக்கு யூ டர்ன் எடுக்கப்படுவதாக, வியாதியிலிருந்து ஆரோக்கியத்துக்கு ஒரு யூ டர்ன் எடுப்பதாக, தரித்திரத்திலிருந்து ஆசீர்வாதத்துக்கு யூ டர்ன் எடுக்கும்படி நாங்க ஜெபிக்கிறோம். ஒரு டோட்டல் யூ டர்ன் இன்றைக்கு கர்த்தரால் வருவதாக ஜெபிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். பிரியமான தேவ பிள்ளைகளே, நாளை காலை நம்மளுக்கு 11:30 மணிக்கு B2B சிட்டி ஃபேமிலின்ற யூடியூப் சேனல்ல நம்மளுக்கு விடுதலை ஜெபம் நடக்க இருக்குது. எனவே உங்களை யாவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். கர்த்தர் உங்களோடு கூட இருந்து பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென். You are blessed.